எக்ஸ்ட்ரா படிக்கிறான், பிஹெச்டி முடிக்கிறான், நெஃப்ராலஜிஸ்ட் ஆகிறான், பெரிய கிளினிக் கட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஆகுது. அந்த கிளினிக்கு ஒரு பெரியவர் வர்றாரு, பெரியவர் வைத்த வழின்ட்டு வர்றாரு. இந்த டீன் கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த பெரியவருக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த பெரியவர் அப்படி பெரியவரை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. 6 மாசத்துல கியூர் ஆக வேண்டியவர் 3 மாசத்திலேயே கியூர் ஆகுறாரு. போய் அங்க இருக்கக்கூடிய நர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்கிறாரு, எனக்கு ஏமா இவ்வளவு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க? எல்லாரையும் மாதிரி தானே நானும் இருந்தேன், என்கிட்ட ஃபீஸ் கூட வாங்கலையே, டாக்டர் ஃபீஸ் கூட வாங்கலையே, ஏன்னு கேட்டார். அவங்க சொன்னாங்க, எங்க டீன் தாங்க உங்களை இப்படி பாத்துக்க சொன்னாரு, விழுந்து விழுந்து கவனிக்க சொன்னாரு, எங்க டீன்கிட்ட போய் கேளுங்க. அவர் போய் டீனை சந்திச்சு கேட்கிறாரு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க, எல்லாரும் இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன்? இந்த டீன் சொன்னாரா, என்னைய ஞாபகம் இல்லையா, 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்து என் ஜாதகத்தை பார்த்து இவன் கல்லு உடைக்க தான் லாய்க்குன்னு சொன்னீங்களே, நான் கல்லு உடைக்க லாய்க்குன்னு கண்டுபிடிச்ச உங்க ஜாதகத்தால அந்த கல்லு உங்க கிட்னில இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்.